ராசி மண்டலத்தின் இறுதி ராசியான மீனம் மற்ற அனைத்து ராசிகளின் குணங்களையும் தன்னுள் அடக்கிய ஒரு முழுமையான ராசியாகும். நீர் ராசியான இதில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே மிகுந்த இரக்க குணமும் மென்மையான மனப்போக்கும் கொண்டவர்கள். பிறருடைய கஷ்டங்களைக் கண்டு உடனடியாக உருகும் இவர்களின் குணம் இவர்களைச் சிறந்த மனிதநேய பண்பாளர்களாக காட்டுகிறது. எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் ஆழமாகச் சிந்திக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களிடம் காணப்படும் மிகப்பெரிய பலம் அவர்களின் கற்பனைத் திறனும் உள்ளுணர்வும் ஆகும். நடப்பவை எதையும் முன்கூட்டியே யூகிக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பிலேயே அமைந்திருக்கும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாகவும் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். அமைதியை விரும்பும் இவர்கள் தேவையற்ற சச்சரவுகளைத் தவிர்த்து தங்களின் சொந்த கனவு உலகத்திலேயே சஞ்சரிக்க விரும்புவார்கள். எதையும் பொறுமையுடன் கையாளும் குணம் இவர்களுக்கு பல நேரங்களில் வெற்றியைத் தேடித்தரும். இருப்பினும் மீன ராசிக்காரர்கள் அதிக உணர்ச்சிவசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களின் பேச்சால் எளிதில் புண்படும் மனநிலை கொண்ட இவர்கள் சில நேரங்களில் முடிவுகளை எடுப்பதில் தயக்கம் காட்டுவார்கள். எதையும் உடனே நம்பிவிடும் சுபாவம் இருப்பதால் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களைச் சந்திக்க நேரிடும். ஆனாலும் தோல்விகளைக் கண்டு துவளாமல் மீண்டும் எழுந்து வரும் மன உறுதி இவர்களிடம் ஒளிந்திருக்கும். கலைநயம் மிக்க விஷயங்களில் ஆர்வம் கொண்ட இவர்களின் அணுகுமுறை எப்போதும் மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காணப்படும். இந்த 3 நாட்களில் உங்கள் நிதிநிலை ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத இடங்களிலிருந்து சிறு தொகைகள் வந்து சேர வாய்ப்புள்ளது. இருப்பினும் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் வரிசையாக காத்திருப்பதால் கையில் பணம் தங்குவது கடினமாக இருக்கும். சேமிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆடம்பரப் பொருட்களை வாங்குவதைத் தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவிடுவது புத்திசாலித்தனம். கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ இந்த நாட்களில் தவிர்ப்பது உங்கள் எதிர்கால நிதி அமைதிக்கு நல்லது. முக்கியமாக கையில் இருக்கும் பணத்தை முதலீடு செய்யும் முன் 1க்கு 2 முறை யோசிக்கவும். பெரிய அளவிலான முதலீடுகளை இந்த தேதிகளில் தவிர்ப்பது சிறந்தது. சிறு சேமிப்புகள் கூட பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்பதால் சிக்கனத்தை கடைபிடிக்கவும். தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாட்களில் புதிய வாய்ப்புகள் கதவைத் தட்டும். ஆனால் கூட்டாளிகளுடன் பேசும்போது மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள் தொழிலில் சுணக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. புதிய திட்டங்களை செயல்படுத்த இது ஓரளவுக்கு ஏற்ற காலம் என்றாலும் அவசரம் காட்ட வேண்டாம். சந்தை நிலவரத்தை நன்கு ஆராய்ந்த பின் முடிவுகளை எடுக்கவும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடப்பது உங்கள் தொழிலின் நற்பெயரை உயர்த்தும். பணியாளர்களை கையாள்வதில் கூடுதல் மென்மை தேவை. சிறு தவறுகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களை அரவணைத்துச் செல்வது உற்பத்தித் திறனை அதிகரிக்கும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாகவே காணப்படும். உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க மேலதிகாரிகளின் அழுத்தம் இருக்கலாம். சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதங்களைத் தவிர்த்து உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. பணியிடத்தில் மற்றவர்களின் வேலைகளில் தலையிடுவதை தவிர்க்கவும். இது தேவையற்ற மனக்கசப்புகளை உருவாக்கும். உங்கள் திறமையை நிரூபிக்க சில சவாலான பணிகள் வழங்கப்படலாம். அதை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தள்ளிப்போக வாய்ப்புள்ளது. பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அலுவலக அரசியலில் இருந்து விலகியிருப்பது உங்கள் நிம்மதியை காக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். உறவினர்களிடையே இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வந்து சேரும். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். வீட்டை நிர்வகிப்பதிலும் வேலையிலும் சமநிலையை பேணுவது சற்று சவாலாக இருக்கும். சரியான திட்டமிடல் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை காட்டுவது அவசியம். முறையான உணவுப் பழக்கமும் போதிய ஓய்வும் உங்கள் உற்சாகத்தை தக்க வைக்கும். மனதிற்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது மன அழுத்தத்தை குறைக்கும். ஆண்களுக்கு பொறுப்புகள் கூடும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். தந்தையார் வழியில் இருந்து சில உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு.
நண்பர்களுடன் பழகும்போது கவனமாக இருக்கவும். தேவையற்ற பழக்கவழக்கங்கள் உங்கள் பெயரை கெடுக்க வாய்ப்புள்ளது. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்திக் கொள்ள முயற்சிப்பீர்கள். வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனம் தேவை. குறிப்பாக நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கலாம். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்துச் செயல்படுவது உங்களை பாதுகாப்பாக வைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்துச் செல்வது ஒற்றுமையை வலுப்படுத்தும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். வாழ்க்கைத் துணையுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். சிறிய விஷயங்களை பெரிதாக்காமல் அமைதியாக கடந்து செல்வது உறவை இனிமையாக்கும். குடும்பப் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நன்மை தரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சுப செய்திகள் வந்து சேருவதால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். விருந்தினர்களின் வருகை உற்சாகத்தை தரும். இந்த நாட்களில் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். இருப்பினும் அடிக்கடி தலைவலி அல்லது உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது மனதிற்கு அமைதி தரும். உணவு விஷயத்தில் அதிக கட்டுப்பாடு தேவை. வெளி உணவுகளை தவிர்த்து சத்தான உணவுகளை உட்கொள்ளவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உடல் சூட்டை தணிக்கும். தூக்கமின்மை பிரச்சினை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இரவு நேரங்களில் அலைபேசி பயன்பாட்டை குறைப்பது நல்லது. மன அமைதிக்காக ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவது சிறந்த பலனைத் தரும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. கவனம் சிதற வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டு படிப்பது அவசியம். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டல் உங்களுக்கு பலம் சேர்க்கும். தேர்வுகள் மற்றும் பிற பொழுதுபோக்குகளை குறைத்துக் கொண்டு பாடங்களில் கவனம் செலுத்தவும். போட்டித் தேர்வுகளில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே நினைத்த இலக்கை அடைய முடியும். தன்னம்பிக்கையை இழக்காமல் செயல்படுங்கள். மே 20, 21, 22 ஆகிய தேதிகளில் நீங்கள் மிக முக்கியமாக உங்கள் பேச்சில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை காயப்படுத்தும் வகையில் பேசும் சொற்கள் உங்களுக்கு நீண்ட கால பகையை தேடித்தரலாம். புதிய நபர்களிடம் பழகும்போது அதிக எச்சரிக்கை தேவை. தெரியாத நபர்களிடம் பண பரிவர்த்தனை செய்வது அல்லது ரகசியங்களை பகிர்வது ஆபத்தை விளைவிக்கலாம். ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உஷாராக இருக்கவும். பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை மிகவும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். கவனக்குறைவு காரணமாக சில இழப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். இந்த நாட்களில் கிரக நிலைகளின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு சற்று அலைச்சலை தரக்கூடியதாக உள்ளது. எனவே தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்தால் மட்டுமே உடல் ரீதியான பாதிப்புகளை தடுக்க முடியும். சட்ட ரீதியான சிக்கல்கள் அல்லது அரசு வழியில் சில இடைஞ்சல்கள் வர வாய்ப்புள்ளது. எனவே ஆவணங்களில் கையெழுத்திடும் போதும் அரசு தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பகைவர்கள் மறைமுகமாக உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்த முயல்வார்கள். உங்கள் பலவீனங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் இருப்பது உங்களை இந்த சிக்கல்களில் இருந்து காப்பாற்றும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை பெறவும். அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்க வேண்டாம். நிதானமே பிரதானம் என்பதை இந்த 3 நாட்களும் நினைவில் கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களை தவிர்க்க முடிந்தால் தவிர்க்கவும். தவிர்க்க முடியாத பயணமாக இருந்தால் முன்கூட்டியே திட்டமிட்டு புறப்படுவது பதற்றத்தை குறைக்கும். உங்கள் வாகனத்தை பராமரிப்பில் வைத்திருப்பது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம். மற்றவர்கள் உங்களை தூண்டினாலும் நிதானத்தை இழக்காதீர்கள். அமைதி ஒன்றே உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கும் கருவியாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புண்ணிய யோகம் சிறப்பாக உள்ளது. நீங்கள் செய்யும் தர்மங்களும் மற்றவர்களுக்குச் செய்யும் உதவிகளும் உங்களை ஆபத்திலிருந்து காக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அல்லது எதிர்பாராத பண வரவு மூலம் சில கடன் சுமைகள் குறைய வாய்ப்புள்ளது. இது ஒரு வகையான யோகமாகவே கருதப்படுகிறது. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நீங்கள் செய்யும் தொழில் அல்லது வேலையில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். இது எதிர்கால முன்னேற்றத்திற்கு பெரிய அடித்தளமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. மே 20, 21 மற்றும் 22
ஆகிய தேதிகள் மீன ராசிக்காரர்களுக்கு சவால்களும் வாய்ப்புகளும் கலந்த ஒரு காலப்பகுதியாக அமையும். கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருந்தாலும் சிறிய கவனக்குறைவு கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். எனவே ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம். உங்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தடைகளை தகர்த்து முன்னேற உதவும் என்பதில் ஐயமில்லை. குறிப்பாக உறவுகளுக்கு மதிப்பளிப்பதும் பொருளாதார ரீதியான திட்டமிடலும் இந்த நாட்களில் உங்கள் மன அமைதியை தீர்மானிக்கும். தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினால் உடல் ரீதியான பாதிப்புகளை தவிர்க்கலாம். எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நேர்மறையான சிந்தனைகளுடன் செயல்படுவது உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். முடிவாக, இந்த 3 நாட்களும் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். எதற்கும் அஞ்சாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளலாம். இறை வழிபாடு மற்றும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு துணையாக இருந்து நல்வழிப்படுத்தும். வரும் நாட்கள் உங்களுக்கு பொற்காலமாக அமைய வாழ்த்துக்கள்.